ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, காட் இஸ் லவ், அன்பே கடவுள், அதோடைய உண்மையான அர்த்தம். அது ஒரு சில நாஸ்திக படத்தில் நக்கல் கூட பண்ணுவாங்க, அன்பே சிவம், அன்பே வெங்கடாச்சலம் அப்படிலாம் வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. யாருக்கும் அது பொருந்தாது, சிவனுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஏன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு வெங்கடாச்சலம்னா யார், சிவன்னா யாருன்னு தெரியாததுனால வந்தவன. எந்த சாமியுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஒன்று தானே, அதனால் அவங்கள பற்றி தப்பு கிடையாது. கடவுளை நம்புகிறவங்களுக்குமே கூட யார் உண்மையான கடவுள்னு தெரியாது, கடவுள்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஸோ அந்த இறைவனை மட்டுமே, சிவனும் வெங்கடாச்சலபதியும் ஒன்று கிடையாது. ஆனால் சிவனும் அல்லாவும் கர்த்தரும் ஜெகோவா இந்த 4 பேரும் ஒன்று தான், ஒருத்தருடைய வெவ்வேறு பேர்கள் தான். அது வெவ்வேறு மொழி, எல்லாத்துக்குமே அர்த்தம் ஒளியானவர், நன்மை செய்யக்கூடியவர் தான் அர்த்தம். மற்றபடி இங்கே இந்தியாவில் உள்ள அந்த இந்து தேவதைகள் எல்லோரும் சிவன் கிடையாது. சிவன் தனி, தேவதைகள் தனி. தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாம் தனி. அது என்ன தனி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை ஒரு சாரத்தை பார்க்கலாம். என்ன இறைவன் சொல்கிறாரு அப்படின்னா, எப்படி 24 மணி நேர காலச்சக்கரத்தில் பாதி பகலும் பாதி இரவும் அனாதியாக சுற்றிக்கிட்டே இருக்குதோ, இரவு முடிஞ்சால் பகல் தான், பகல் முடிஞ்சால் இரவு தான், அப்படி சுற்றுதோ, அதே மாதிரி 5000 வருட காலச்சக்கரம் ஒன்று இருக்குது. அந்த 5000 வருட காலச்சக்கரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அதை ஒரு கல்பம்னு, அந்த 5000 வருடம் முடிக்கிறது. அதுதான் இந்து தெய்வங்களில் சுற்றிட்டு இருக்க கையில் சுற்றுற அந்த சக்கரம், சுதர்சன சக்கரம். இந்த 5000 வருடத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இதே பூமி தான் இருக்கும். இந்தியாவில் ஒரு பகுதி தான் முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருந்தது, மீண்டும் இருக்கும். ஏன்னா இது சுழற்சி, சொர்க்கம் முடிஞ்சால் நரகம் வந்தால், நரகம் முடிஞ்சால் சொர்க்கமும் வந்து தான் தீரணும். இப்போ இந்த கடைசி 100 வருடம், நரகத்துடைய கடைசி 100 வருடத்தில் இறைவன் ஒருத்தருக்குள்ள பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக. அந்த ஞானம் என்ன அப்படின்னா, அதுதான் இந்தியா தான் சொர்க்கமாக இருந்தது, அங்கே வாழ்ந்தவங்க பேர் தேவதைகள், அவங்க இருந்ததுடைய அடையாளமாக தான் இந்தியாவில் தெய்வ வழிபாடு இருக்குது. சிவனை தவிர எல்லோருக்கும் மனிதர்கள் மாதிரியே சரீரம் இருக்குது இல்லையா, அவங்க எல்லாம் உயிரோட முதல் 2500 வருடம் இந்தியாவில் நடமாடினாங்க. அதோடைய நினைவாக தான் இங்கே அவங்க கோயில் இருக்குது. தெய்வம்னா தெய்வீக குணமுடைய தேவதைகள். அவங்களே இங்கே வரும்போது என்ன ஆகிடும்னா, மறுபிறவி எடுத்து இதே நரகத்துக்கு அவங்களும் வந்து தான் ஆகணும். இது இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ராவாகவும் நிறைய ஆத்மாக்கள் வருவாங்க. ஏன்னா இங்கே மொத்தமே 33 கோடி ஆத்மாக்கள் தான். அவங்க எக்ஸ்ட்ராவாக வர ஆத்மாக்கள் எங்கேருந்து வராங்க அப்படின்னா, அதுக்கு தான் இந்த 3 உலகம் இருக்குது. வேதங்கள் சொல்கிற மாதிரி சொர்க்கம், நரகம், பூலோகம்னு 3 உலகம் கிடையாது. ஏன்னா இதே பூமி தான் சொர்க்கமாகவும் நரகமாகவும் இருக்குது. அவங்க ஒரே இடத்தையே தான் 3 உலகமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க வேதத்தில். இந்த பூமி, இதுக்கு மேலே சூக்ஷ்மலோகம் இருக்குது, இதுக்கு மேலே பரந்தாமம் இருக்குது, இங்கே தான் இறைவன் இருக்கிறார். இதில் மேலே உள்ள ஒளிப்புள்ளி தான் அந்த அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்கிற அந்த ஒரே இறைவன். கீழே உள்ள ஒளிப்புள்ளி எல்லாம் நாம தான் ஆத்மாக்கள். இந்த ஆத்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது பூமியில், அதனால தான் மக்கள் தொகை ஏறிட்டே இருக்குது. ஆனால் ஒன்ஸ் பிறவி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தொடர்ந்து பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதிகபட்சமாக 84 பிறவி. அதுக்கு தான் இந்த 5000 வருடம் ஆகுது. அந்த 84 பிறவி முடிக்கிறதுக்கு தான் இந்த 5000 வருடம் ஆகுது. அது முடிச்சுட்டு கடைசி 100 வருடம் இறைவன் கொடுக்குற இந்த ஞானம் கேட்டு அந்த 100 வருடம் முடிகிற தருவாயில் தான் அந்த மறுமை நாள், நியாய தீர்ப்பு நாள்லாம் சொல்கிறாங்களே, உலக அழிவு, அது நடைபெறும். அப்போ எல்லோரும் மேலே போயிடுவாங்க. அப்போ இந்த கடைசி 100 வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. என்னது, நீங்கள் தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளாக இருந்தீங்க அப்படின்னு. ஸோ இந்த ஞானத்தை யார் ஏற்றுக்குவாங்கன்னா, இந்த தேவதையாக இருக்கிற ஆத்மாக்கள் தான் ஏற்றுக்குவாங்க. அந்த தேவதை தர்மம்னு இப்போ கிடையாது, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் தான் இருக்குது இல்லையா, இவங்களுக்குள்ள அவங்க பிறவி எடுத்துடுவாங்க. ஆனால் இந்த ஞானத்தை கேட்டோன்னே இதுதான் சத்தியம்ட்டு படைப்பவர் அடையாளம் கண்டுட்டு படைப்புகளை விட்டுருவாங்க. மதங்கள் எல்லாம் படைப்புகள், மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள். இறைவன் சொன்னார்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க இல்லையா. இறைவன் சொன்ன வார்த்தை, ஒரு கொலை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. அது நடந்தாலே புரிஞ்சுக்கலாம் அது மனிதர்களுடைய வர புஸ்தகங்கள்ன்ட்டு.
ஸோ கடைசி 100 வருடம் இறைவன் வருவார்னு பைபிள்லேயும் கீதையிலையும் இருக்குது. குரானில் அது போடாததுனால அவங்க கண்டுபிடிக்க முடியல. நபி தான் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அதையே வச்சுக்கிட்டு அல்லாவும் வரமாட்டார்னு இவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அந்த கடைசி 100 வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு அவர் வரமாட்டார், எல்லோரையும் மேலே அழைச்சிட்டு போயிடுவார். பரந்தாமத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க, இந்த பூமியிலேருந்து கடைசி 100 வருஷம் முடிஞ்சோடனே மேலே போயிடுவோம். போயிட்டு மறுபடியும் வந்து அதே இது ஒரு சக்கரம் அனாதையாக நடக்கும். திரும்ப பிறவி எடுப்போம். ஆனால் எப்படி பிறவி எடுப்போம்னா எல்லாரும் வரமாட்டாங்க. இது ஒரு மரத்தை கவுத்து வச்ச மாதிரி இருக்குது இல்லையா, இதோடைய விதைப்பகுதி தான் இறைவன். அதுதான் பகவத்கீதையில் இருக்கும், தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு. அது இந்த இடத்துல இருக்குன்னு அதில் போட்டிருக்காது, ஏன்னா எழுதுனது மனிதர்கள்ன்றதுனால. இந்த தண்டு பகுதி தான் முதல்ல இறங்கும். அதுதான் முதல் 2500 வருடம் இறங்கும். அதிலும் இறைவன் கிட்ட இருக்கிற ஆத்மா தான் முதல்ல இறங்கும். ஸோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவர் நெருக்கத்தில் இங்கே சேருவீங்க. அதேமாதிரி இங்கேயும் சொர்க்கத்தில் ஃபஸ்ட்டு வரும். அப்படி ஃபஸ்ட்டு பிறவி எடுக்கிறவர் யாருன்னா ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழான்னு வைக்கிறாங்க. ஏன்னா அவர் பிறந்தவொடனே இந்தியா சொர்க்கமாக மாற ஆரம்பிச்சிடும். 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவர் எந்த நொடியும் பிறக்கிற தருவாயில் தான் இப்போ இருக்குது. அது முடிஞ்சப்பறம் 2500 வருடம் கழிச்சதுக்கப்புறம் தான் மற்ற தர்மத்து ஆத்மாக்கள்லாம் இறங்க ஆரம்பிக்கும். அப்புறம் தான் மதங்கள்லாம் வரும். இங்கே இந்த தர்மம் மட்டும் வரும்போது சொர்க்கமாக இருக்கும்போது எந்த மதமும் இருக்காது. அது பேர் தேவதை தர்மம். இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் கிடையாது. இந்தியாவுடைய உண்மையான தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மம். இப்போ அதை மறந்துட்டு ஆதி சனாதன இந்து தர்மம்னு நினச்சிக்கிட்டாங்க. சரி, இப்போ இதில் ஏன் அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. இறைவன் வரமாட்டார், நம்மளை கடைசி 100 வயசு மேலே இட்டுட்டு போயிடுறாரு இல்லையா, அவர் அங்கேயே இருந்துட்டு நாம் மட்டும்தான் இறங்கும். அவர் கடைசி 100 நீங்கள் துக்கத்தில் துடிக்கும் பொழுது நம்மளை காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டிய ஞானத்தை, அதாவது என்ன ஞானம்னா, நீங்கள் தேக உணர்வில் இருக்கிறதுனால தான் இப்போ துக்கத்தில் மாட்டிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அழியக்கூடிய தேகம் கிடையாது, அதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர். அது பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது, அது எப்பயுமே இருக்கும். அது போய் வேறு வேறு உடம்பை எடுக்கும், அவ்வளோதான். அதனால் ஆத்மான்னு விலகி இருங்க அப்படிங்கிற ஞானத்தை தான் இறைவன் இந்த கடைசி 100 வருடம் கொடுத்துட்டு போயிடுவார். சங்கமயுகம் முடிச்சுட்டு பாருங்க, இறைவன் சொர்க்கத்துக்கே வரமாட்டார். அதனால தான் ஒரு அன்பே சிவன் சொல்கிறோம். அதாவது என் குழந்தை துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காகவே அவருக்குன்னு தனி சரீரம் கிடையாது. அவர் பிறவி எடுக்கலை, தனக்குன்னு ஒரு உடம்பு கூட தேவையில்லை. எல்லாம் என் குழந்தை அனுபவிச்சா போதும், என் குழந்தை சுகமாக இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக அந்த அல்லாஹ் பரமபிதா கர்த்தர் சிவன் சொல்கிற அந்த ஒரே இறைவன், அதுவும் ஒரு இவர் ஒரு வயோதிகர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார். அதுவும் 60 வயசு இருக்கும்போது தான் இவர் உடம்புல பிரவேசமாகிறார். அப்போ இவருக்கே 60 வயசுனா வயோதிகர்களுக்கு இருக்கும் இல்லை நோயெல்லாம், அதெல்லாம் இருக்கும்போதே வரார். ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான சரீரத்தை தான் அவரே எடுக்கிறார். ஒரு நல்ல சரீரம், ஆரோக்கியமான சரீரம், அழகான சரீரம்லாம் அவர் எடுக்கலை. அப்போ பாருங்க, அன்பே சிவன் சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். தனக்கு எந்த விதமான சுகத்தையும் அவர் அனுபவிக்கிறது கிடையாது. இன்னொன்று, நாம் எது செஞ்சாலும் அதுக்கு பலன் இருக்கும். காரியத்துக்கு கண்டிப்பாக கர்ம கணக்கின் விதிப்படி பலன் இருக்கும். நன்மை செஞ்சால் நன்மை, தீமை செஞ்சால் தீமை. ஆனால் இறைவன் செய்கிற இந்த நன்மைக்கு அவர் பலனை அனுபவிக்கிறதே கிடையாது. அனுபவிக்காத ஒரே ஒருத்தர் அவர் தான். அப்படியே மேலே போயிடுறாரு. நாம தான் சொர்க்கத்தில் வந்து இந்த பிரம்மா தான் சொர்க்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணராக பிறகுறார். இதுதான் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பார். அவர் தொப்புளில் தாமரை கொடி இருக்கும், தாமரை மேலே பிரம்மா இருப்பார். அது சரீரத்துடைய ஞானம் இல்லை, ஆத்மாவுடைய ஞானம். அந்த ஆத்மாவுடைய இளமை பருவம், அதாவது முதல் ஜென்மம் ஸ்ரீகிருஷ்ணர். அதோடைய முதுமை பருவம், அதாவது கடைசி பிறவி ஆத்மாவுடைய முதுமை பருவம், சரீரத்துடைய முதுமை பருவம் கிடையாது. அதோடைய கடைசி பிறவி பிரம்மா. அதாவது சாதாரண உடம்பு தான். இவர் உடம்புக்குள்ள பிரவேசம் ஆனதுக்கப்புறம் சிவன் இவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு சொர்க்கத்துக்கான வழியை காட்டுறதுனால தான் அன்பே சிவம் அல்லது அன்பே அல்லான்னு சொல்லலாம், அன்பே கடவுள்னு சொல்லலாம். ஆனால் இதை வெங்கடாஜலம்னு சொல்லலாம்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ பிரம்மாவும் ஹெல்ப் பண்ணுறாரு. இறைவன் பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கேட்குற எல்லோரும் குமாரிகளாக ஆயிடுறோம். அதாவது இறைவனுடைய நேரடி குழந்தை, அவருக்கு சரீரம் இல்லாத காரணத்தினால பிரம்மாவை தாயாக்கி குழந்தைகளை தத்து எடுக்கிறார்.
தத்து எடுத்து தான் ஆஸ்தியை கொடுக்க முடியும், குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க முடியும். இல்லை, இறைவனை அடையாளம் கண்டுக்கிறவங்களுக்கு அந்த ஞானம் சொர்க்கம்ன்ற ஆஸ்தியை ஞானம் மூலமாக கொடுக்குறாரு. அதுதான் இந்து மதத்தில் கதை இருக்கும். ஞானப்பழம் யாருக்கு கிடைக்கும்? முருகன் பிள்ளையாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் அப்பாவை அடையாளம் கண்டுக்கிட்டவர், படைப்பவர் அடையாளம் கண்டுக்கிட்டவர் கிடைக்கும். மற்றபடி படைப்புகள் பின்னாடி சுற்றுறவங்க எல்லாரும் முருகன். ஸோ இறைவனுக்கு 2 குழந்தை இல்லை, 2 விதமான குழந்தைகள். படைப்பவரை அடையாளம் கண்டுக்கணுன்ட்டு குரான் பைபிளில் போட்டிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரியல. அல்லாஹ் கரெக்டாக சொல்லிட்டோம், இல்லை இயேசு தான் கடவுள். அல்லாஹ் கடவுள் கரெக்டு தான், இயேசு கடவுள் இல்லை கரெக்டு தான். ஆனால் அல்லாவை பற்றி எழுதின படைப்பு அது, அந்த புஸ்தகங்கள்லாம். ஸோ அல்லாவே நேரடியாக வரும்போது தான் அவருடைய உண்மையான குணம் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிற உண்மையான வழி என்னன்னு தெரிஞ்சால் தான் கட்டளை கீழ்ப்படிய முடியும். ஸோ மனிதர்கள் எழுதின வழியில் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்லாம், கண்டதை, அதாவது பணத்தை புதைக்க வேண்டிய பணத்தை எல்லாம் வயிற்றுக்குள்ளே போடலான்னு போட்டிருக்கு. தேவதைகள் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அதனால தான் தேவதைகள் கோயிலுக்குள்ளே போகும்போது அவ்வளோ சுத்தமாக போகிறாங்க. ஸோ அந்த ஞானத்தை இறைவன் கொடுத்துட்டு மேலே போயிடுறாரு. ஏன் அன்பே வெங்கடாஜலபதி கிருஷ்ணர்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா, அவங்க இப்போ இந்த ஞானத்தை சொல்கிறவங்க, இப்போ நாங்களே சொல்கிறோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு ஞானம் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அதே மாதிரி தான் பிரம்மாவுக்கும் கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக அவர் கிருஷ்ணர் ஆகிறாரு. ஆனால் இவர் பலனை அனுபவிக்கிறார், சிவன் பலனை அனுபவிக்கல. அப்படி ஒரு பற்றற்ற அன்பு, சுயநலமற்ற அன்பு இருக்குது அப்படின்னா அது இறைவனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அப்போ கம்யூனிஸ்டவாதிகள்லாம் எங்களுக்கு சுயநலமே கிடையாது, நாங்கள் நாட்டுக்காக போராடுறோம். சரி, நாட்டுக்காக போராடுறீங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் கோபம் வருது. அப்போ அவங்க பாராட்டணுன்ற அந்த எதிர்பார்ப்பை வைக்கிறீங்க இல்லையா, அது கூட இல்லாதவர் தான் இறைவன். அதனால தான் அன்பே சிவன் சொல்றது. மற்றபடி சரி இயேசுக்கு சொல்லலாமா அப்படின்னா, இயேசு முதல்ல யாருக்கு சொர்க்கத்துக்கு வழியை காட்டினார்? அவரே துக்கத்துல இருந்து தன்னை காப்பாற்றிக்க முடியாம இருக்கிறாரு. ஆனா அந்த மதத்துக்காரங்களால அதை புரிஞ்சிக்க முடியல. எங்களுக்காகவே ஒரு பாவத்தை கவினார். ஒருத்தரை கொலை பண்ணா பாவம் ஏறதான் செய்யும், குறையாது. இந்த ரகசியம் தெரியல. சரி, அப்படியே பாவத்தை கவினார்னு வச்சுங்க, யாருடைய பாவத்தை கவினார்? அவருக்கு முன்னாடி இருந்தவங்க பாவத்தையா, அவர் கூட இருந்தவங்க பாவத்தையா, இல்ல பிறக்க போறவங்க பாவத்தையா? அப்ப பிறக்க போறவங்க பாவத்தையும் கழுவிட்டாங்கன்னா நீங்க எதுவுமே இப்ப கவலையை பட தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப என்ன வேணாலும் தப்பு பண்ணலான்னு ஆயிடும். சரி, இயேசு அதுவும் எப்படின்னா ஒரே பிறவி தான், மறுபிறவி ரகசியம் குரான்லயும் இருக்காது, பைபிள்லாம் இருக்காது. அப்போ இயேசுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இயேசு சொன்ன வழியே தெரியாது. அப்போ அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இந்த மாதிரிலாம் தேவதைகள் மட்டும்தான் யோசித்து படைப்பை விட்டு வெளியே வந்து படைப்பவரை பிடிப்பாங்க. மற்ற தர்மத்தினருக்கு அந்த சக்தி இருக்காது. ஆனால் இப்போ தேவதை தர்மம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம் எல்லாத்துலேயுமே உள்ளே இருக்கிறாங்க. இந்த ஞானம் கேட்டவுடனே எப்படி விட்டில் பூச்சி லைட்டை பார்த்து வருதோ அது மாதிரி டக்குன்னு வந்துடுவாங்க. ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா இயேசுவே ஞானத்தை சொல்லலை. இயேசு வரம்புல கிறிஸ்துன்னு பரிசுத்த ஆத்மா வந்து சொல்லுது. அந்த ரகசியம் வந்து இந்த வீடியோவில் வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ சொல்கிற ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் பைபிள்லையும் குரான்லையும் கீதையிலையும் இருக்கும். அவங்களுக்கு எப்படி சொர்க்கத்தை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னா, இந்த கடைசி 100 வருடம் சங்கம் யுகத்தில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு மேலே இட்டுட்டு போயிடுறாரு இல்லையா, இட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு இல்லையா. ஆனால் கடைசியில் இந்த ஞானம் கேட்டால் தான் மேலே போக முடியும். யாராக இருந்தாலும், அது இயேசுவாக இருந்தாலும் சரி, புத்தராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்போ எல்லோருமே படைப்பை விட்டு படைப்பவரை கடைசி நேரத்தில் அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஆனால் கடைசியில் கண்டுபிடிச்சி அதை வந்து ஆத்ம உணர்வு வர வைக்க முடியாது. அதனால் இந்த ஞானம் மட்டும் அந்த தர்ம தலைவர்கள் தான் கட்சியில் வருவாங்க. உதாரணத்துக்கு இயேசுன்னு வச்சுக்கோங்களேன். இயேசுக்கு தர்ம தலைவர் கிடையாது. ஆக்சுவலாக கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா, அதுவும் ஒரு சாதாரண மனுஷனாக தான் இப்போ சுற்றிட்டு இருக்கோம். அதுவும் இந்த ஞானத்தை கேட்கும். கேட்ட உடனே இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது உயிர் பிரிஞ்சிடும். ஸோ டைம் இருக்காது, அப்போ மேலே போயிடும். இப்போ இது ஒன்றும் கிளையாக இருக்குது இல்லையா. இப்போ இது ஒரு கிறிஸ்தவ மதத்தோடைய கிளைன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, முதல்ல இருக்கிறது யாருன்னா கிறிஸ்து ஆத்மா தான் இருக்கும். இயேசுக்கு வந்து அது முதல் பிறவி கிடையாது. ஏன்னா முதல் பிறவியில் யாரும் துக்கத்தை அனுபவிக்க மாட்டாங்க. பாவம் செஞ்சால் தான் துக்கம் வரும். ஸோ அந்த பிறவிலே அவர் விபச்சார சந்ததியினரேன்னு மக்களை கூப்பிடுவார். ஸோ நமக்கு தெரிஞ்சு பைபிளில் அவர் சொன்னது எல்லாத்தையும்லாம் போட மாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அதுலேயே அவர் விபச்சார சந்ததியினரேன்னு தான் சொல்கிறாருன்னா அதுவே எவ்வளோ பெரிய பாவம்னு தெரியும் இல்லையா. கடவுள் பேரை சொல்லிட்டு இப்படி மக்களை திட்டினா அது கடவுளுக்கு எவ்வளோ பெரிய நிந்தனை இல்லையா. சரி,
அவர் முதல் பிறவியும் கிடையாது, பரிசுத்தமானவரும் கிடையாது. அவர் உடம்புல கிறிஸ்துன்ற ஆத்மா 30 வயசு டைமில் தான் பிரவேசமாகும். புத்தருக்கும் போதி மரத்தடியில் வந்தோன்னு ஞானம் கிடைக்குதுன்றாங்களே, அது எப்படின்னா அந்த டைமில் புத்தன்ற ஒரு பரிசுத்த ஆத்மானா மேலேருந்து டைரெக்டாக வந்தால் அது பரிசுத்த ஆத்மா, கர்ப்பத்தில் இருந்து வந்தால் அது பரிசுத்த ஆத்மா கிடையாது ஜென்ரலாக. ஆனால் சொர்க்கத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே பரிசுத்த ஆத்மா தான், கர்ப்பத்தில் பிறந்தாலுமே கூட. ஏன்னா அங்கே வந்து காமம், கோபம், பற்று, பேரசு, அகங்காரம் இதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது, தேக உணர்வே இருக்காது, ஃபுல் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. நான் ஆத்மான்னு விலகி இருப்பாங்க. அந்த ஆத்ம உணர்வை கொடுக்குற ஞானத்தை தான் இறைவன் கடைசி 100 வருடம் வந்து சொல்கிறாரு. சரி, அப்போ கிறிஸ்தவ ஆத்மா இறங்கினதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவ ஆத்மாக்கள்லாம் இறங்கியே வருவாங்க. அதனால தான் இயேசு சொல்கிற ஞானத்தை கேட்கறதுக்கு யாரும் அப்போ தயாராக இல்லை. அவருக்கு அவ்வளோ துக்கம் கொடுத்தது காரணம் அந்த மதத்தை சார்ந்த ஆத்மாவெல்லாம் மேலே இருக்கும். அவர் வந்து இறந்து 100-200 வருஷம் கழிச்சு தான் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பைபிளை உருவாக்கி அந்த மதங்கள் உருவாகும். இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். வள்ளலாரையும் அவர் இருக்கும்போது யாரும் ஏற்றுக்கல, இயேசுவையும் ஏற்றுக்கல, புத்தரையும் ஏற்றுக்கல. அதுக்கு காரணம் இதுதான், நபியும் ஏற்றுக்கல. ஸோ இதன் மூலமாக தான் அந்த ஞானம் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா, கிறிஸ்தன்ற ஆத்மாக்கு எப்படி இந்த ஞானம் கிடைக்குதுன்னா, இந்த கடைசியில் எல்லாரும் போகிறோம் இல்லையா, அப்போ இந்த ஞானத்தை கேட்டால் தான் முக்திக்கே போக முடியும். இதுதான் முக்தின்னு பேர். உடலை விட்டு பிரிஞ்சு மேலே போகிறது. கொஞ்ச நாளைக்கு அங்கே இருப்பாங்க, அங்கேயே இருந்துட முடியாது. மறுபடியும் 5000 வருஷத்தில் அவங்க வர வேண்டிய டைமுக்கு வருவாங்க கீழே, மறுபடியும் பிறவி நடக்கும். அப்போ கிறிஸ்த ஆத்மா தான் அது பண்ணுது. அதுவும் அதுக்கு வந்து எப்படின்னா, இந்த ஞானத்தை கிறிஸ்து தான் சொல்கிறாரு, ஆனால் மகிமையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுக்கு போட்டாங்க. ஸோ இன்னைய வரைக்கும் அவரை மகிமையும் பாடிட்டு தான் இருக்கிறாங்க. இயேசுக்கே தெரியாமல் அவரும் கர்த்தாவேன்னு அவரே கூப்பிட்டுட்டு தான் இருப்பார், இயேசுவே கர்த்தர்னு நினச்சிட்டு. ஸோ மற்ற எல்லா தர்மஸ்தாபர்களுக்கும் செய்கிற காரியத்துக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. அப்போ இறைவனுடைய ஞானத்தை அவங்க தப்பாகவே சொல்லி இருந்தாலுமே கூட ஏதோ கொஞ்சமாவது இறைவனுடைய ஞானத்தை சொல்கிறாங்களே, அதுக்கான பலனை அடுத்த பிறவியில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நல்ல மதஸ்தாபர்களா அது மாதிரி பிறப்பாங்க. ஸோ இறைவன் மட்டும்தான் இந்த பலனையே அனுபவிக்காமல் போகிறவர், அவர் ஒருத்தர் தான். அதனால தான் அன்பே சிவம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஞானத்தை தினம் தினம் பிரம்மகுமாரி சென்டரில் கேட்கும்போது நமக்கு கண்ணீரே வரும். இவ்வளோ உயர்ந்த பதவியை நமக்கு கொடுத்துட்டு அவர் எதையுமே அனுபவிக்காமல் போகிறாரே அப்படின்ட்டு. இதை நீங்கள் பிரம்மகுமாரி சென்டர் மூலமாக நேரடியாக கேட்கணும் அப்படின்னா brahmakumaris.com அப்படின்ற வெப்சைட்டில் இந்தியாவில் உள்ள அட்ரஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சென்டர்ஸ் நியர் யூன்ற ஆப்ஷனில். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு brahmakumaris.org அந்த வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி.